Taste the Daily. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். இருக்கின்ற சூழ்நிலையில் பொதுக்குழுவுடைய அந்த தீர்மானங்கள் இயற்றப்படுவது குறித்து இன்றைக்கு இளைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையிலே இன்றைக்கு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இல்லை, இன்றைக்கி சென்னை ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. சென்னை மட்டும் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுலாம் மழை பெஞ்சிட்டு பல இடங்களில் தண்ணீர் தேங்கி இருக்கிறதையும் பார்க்க முடியுது. நீங்களும் அட்ரஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன சொல்கிறாங்க? இப்போ ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு பொதுவாக இந்த ஃபோட்டோ ஷூட் தான் நடக்குது. ஆனால் உருப்படியாக மக்களுக்கு எந்தவித ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதி, குறிப்பாக ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதி சொல்லும்போது மழைக்காலங்களில் குறிப்பாக மழைநீர் உரிய அந்த கால்வாய்கள் மூலமாக முன்னெச்சரிக்கையாக முன்னேற்பாடாக தூர் வரப்பட்டு அதன் மூலம் எல்லா மழைநீரும் உரிய இடங்களில் சென்று அது ஆறுகளில் கலந்து கூவாறு, அதே போல் கொசத்தலை ஆறு, அதே போன்று அடையாறு, இது போன்ற பல்வேறு ஆறுகள் இருக்கிற நிலையில் அதில் போய் விழணும். ஆனால் இந்த உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த நுங்கம்பாக்கம், அதாவது வடக்கு மாட வீதி, அந்த வடக்கு மாட வீதியில் அந்த தோண்டப்பட்ட பள்ளம் அப்படியே தான் இருக்குது. இன்னும் கூட அது மூடல. மழை காலத்தில் யாராவது மழைநீர் கால்வாய் பணிகள் மேற்கொள்வாங்களா? கிடையாது. மா சுப்பிரமணியம் பொறுத்தவரையில் அவர் சொல்கிற ஒரு சொட்டு எவ்வளோ மழை பெய்தாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட நிற்காது சென்னையில். இன்றைக்கி என்ன நிலைமை? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா இடங்கள்லையும் பிரதான சாலைகளில் இன்றைக்கி மழைநீர் தேங்கியிருக்கு. அது மட்டும் இல்லை, உட்புற சாலைகளில் பார்த்திங்கன்னா கடுமையான அளவுக்கு மழை நீர் தேங்கியிருக்கு. ராயபுரம், அதே போல் வட சென்னையில் பார்த்திங்கன்னா தண்ணீர் தேக்கம் அதிகமாகி இன்றைக்கி இந்த ஆட்சியை நம்பலை. மழைநீர் போக வழியில் காரெல்லாம் மூழ்கிடும். அதனால் நம்ம என்ன பண்ணோம், காரை பத்திரமா பார்க் பண்ணுறதுல நாங்கள் கட்டின பாலம் 16 கோடி ரூபாயில் ராயபுரம் சுற்றுவட்ட மேம்பாலம் 95-96 நீங்கள் போய் பாருங்கள். அந்த கார்லாம் வரிசையாக நிற்க வச்சுருக்காங்க. இன்றைக்கி அட்லீஸ்ட் இந்த ஆட்சியை நம்பாமல் ஒரு சேஃப்டியாக பாலத்தில் அந்த காரை வச்சுருக்கிறது இன்றைக்கி அந்த பாலம் கட்டினதுக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி. இதுக்கு போக்குவரத்து உபயோகப்பட்டாலும் கூட இந்த ஆட்சியை நம்பாமல் போய் பார்க் பண்ணியிருக்காங்க மத்தியா, அது வகையில் இல்லை. சரி, 5161 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்த தூர்வார பணிகள், அதே போல் கால்வாய் இணைப்புகள், அதே போல் முகத்தோட்டத்தை ஆழப்படுத்துறது போன்ற பணி. ஆனால் இப்போ உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த நேரு 2160 கோடி ரூபா தான் செலவு பண்ணியிருக்கேன்னு சொல்கிறார். அப்போ இந்த அன்ஸ்பெண்ட் அமௌண்ட்டு மீது கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய். அப்போ இந்த 3 வருஷம் ஆகுது, இதுவரையில் செலவு பண்ணாமல் எந்த வகையில் ஒரு நத்தை வேகத்தில், ஆமை வேகத்தில் இந்த கரையான அரசாங்கம், ஒரு நாட்டை சுரண்டுகின்ற அரசாங்கம், ஒரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் இன்றைக்கு ஒரு மக்களை வஞ்சிக்கின்ற வகையில் இன்றைக்கி இந்த ஒரு இந்த தொகையை கூட முழுமையாக செலவு பண்ண முடியாமல் மக்களை வஞ்சித்திருக்குது. அதன் விளைவு பார்த்திங்கன்னா கடுமையான அளவுக்கு மழைநீர் தேக்கம். புயலை பொறுத்தவரை இப்போ சென்னையிலேருந்து 110 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கு. இது 13 கிலோமீட்டர் வேகத்தில் தான் இப்போ வந்துட்டுருக்குது. இப்போ இது நாளைக்கு தான் கிராஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி கிராஸ் ஆகாதுன்றாங்க. இன்றைக்கி நாளைக்கு தான் கிராஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆனால் மகாலிபுரத்தில் சாப்பாடுக்கு வழி இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த சுற்றுலா பயணிகள் அவங்க ஹெல்டப் ஆகிட்டு கடை எல்லாம் முடியாச்சுங்க. சாப்பாடு வழி இல்லை. ஒரு உணவு ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா அம்மா உணவகம் எல்லாம் கம்ப்ளீட்டாக அது மூலமாக எந்த உணவும் கொடுக்கல. இப்போ அம்மா உணவகத்து மூலமாக அது நடப்படுகிற ஆட்சி காலத்தில் இந்த மாதிரி கொரோனா காலமும் சரி, அதே போன்று மழை காலத்திலும் சரி, முழுமையாக திறந்து 24 மணி நேரம் அம்மா உணவகத்தை செயல்பட்டு இலவசமாக நாங்கள் போட்டோம், விலையில்லா அளவுக்கு. ஆனால் இந்த ஆட்சியில் பார்த்தா அம்மா உணவகத்து மூலமாக எந்த வித ஏற்பாடு செய்யலை. மாநகராட்சி மூலமாக எந்த விதமான அளவுக்கு அந்த உணவு மூலமாக உணவளிப்பதற்கு வேண்டிய அந்த நடவடிக்கை எதுவுமே கிடையாது. அதனால் இப்படி ஒட்டுமொத்தமாக இந்த பெங்கல் புயல் நாளை கரையை கடக்கின்ற நிலையில் அதற்குரிய ஒரு புதுவையிலே கிராஸ் பண்ணுன்றாங்க. அது இன்னும் கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்குதுன்னா அது புதுவையில் கிராஸ் பண்ணுதா, இல்லை மகாலிபுரத்தில் கிராஸ் பண்ணுதா, இல்லை வேறு திசையில் போதான்றது யாருக்கும் தெரியாது. அது வானிலை ஆராய்ச்சி மையம் தான் சொல்லணும். ஆனால் முன்னெச்சரிக்கை முன்னேற்பாடு நடவடிக்கை எடுத்திருந்தால் இப்போ பெருமழை, ரொம்ப அதிக கனமழைன்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்தா தூரல் தான் இருக்குது. பல இடங்களில் மின்சாரம் கிடையாது. என் வீட்டிலே காலையில் மின்சாரம் கிடையாது. அப்படி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாய்க்கிலே பேசுகிறது தான் இந்த அரசாங்கம், ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்துடைய செயல்பாடு இருக்குது. விளம்பரத்தை தான் நம்பி இருக்குது இல்லையா, ஃபோட்டோ ஷூட்டை தான் நம்பி இருக்கு இல்லையா, உருப்படியாக மக்களுக்கு அடிப்படை கட்டமைப்பு வசதி, மழைக்காலத்தில் தண்ணீர் தேங்காத அளவுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது தான் ஒரு குற்றச்சாட்டு. சார், நீங்கள் சொல்கிறீங்க மின்சாரம் இல்லை அப்படின்னு நிறைய இடங்களில் வேறு கம்ப்ளைண்ட் வருது. ஆனால் இபி ஆஃபீஸில் இப்போ மின்வாரியில் ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க, எல்லா இடத்துலையும் உடனுக்குடன் பவர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ என் வீட்டிலே காலையில் இல்லையே, ஜென்ரேட்டரில் தானே ஓடிட்டுருக்குது.
அப்போ வந்து எவ்வளோ தூரம் வந்து ஒரு முழு பூசணிக்காய் சோத்தில் இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க மின்சார வாரியம், 24 மணி நேரம் நாங்கள் மின்சாரம் கொடுத்துருக்கோம்னு சொல்லுவாங்க. அவங்கள கேட்டால் அப்படி தான் சொல்லலாம். பல்ஸ் ஆஃப் த பீப்புள் போய் மக்களை போய் கேளுங்க நீங்கள், அவங்க முகத்திரை கிளியும். அதனால் உண்மையை மறைச்சி ஒரு பொய்யை மட்டுமே மூலதனமாக கொண்டு அதன் மூலம் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் முழுக்க முழுக்க வந்து ஒரு பொய்யே மூலதனமாக்கி விளம்பரம் செய்கின்ற ஒரு விளம்பர மாடல் ஸ்டாலின் அரசாங்கம் தான். இந்த மாடல் அரசாங்கம், ஸ்டாலின் மாடல் அரசு. மின்துறையில் பெரிய அளவுக்கு ஊழல் நடந்திருக்கிறதுங்கிறது குற்றச்சாட்டு வந்துகிட்டே இருக்கு. இதை பற்றியான சரியான ஒரு விளக்கம் அரசும் தரல, துறை அமைச்சரும் தரலங்கிற விமர்சனங்களும் எழுந்திருக்கு. ஆமாம், 7.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின டிரான்ஸ்ஃபரை 13 லட்ச ரூபாய் வாங்கியிருக்காங்க டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். அது எப்படி அந்த 50% வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 100% வந்து ஊழல் நடந்துருக்குது அப்படின்னு எல்லா பத்திரிகையும் எழுதுது. வாய் திறக்கலாம். கிட்டத்தட்ட இப்போ 6,000 கோடி ரூபாய் அளவுக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து ஒரு ஸ்கேம், ஒரு ஊழல் வந்து அதானி வந்து இன்றைக்கி வந்து இந்த சூரிய சக்தி மின்சாரம் மூலமாக இன்றைக்கி வந்து இப்போ அந்த ஊழல் நடந்திருக்குன்றது ஒரு குற்றச்சாட்டு அமெரிக்கா வச்சு அதானியை வந்து ஸ்டாலினை மறைமுகமாக சந்திச்சுட்டு போயிருக்காரு. ஒரு முதலமைச்சர் போய் வந்து அதை போய் வெளிப்படையாக சொல்ல வேண்டியது தானே, ஏன் மௌனம் காக்கணும்? இன்றைக்கும் வந்து அது குறித்து வாய் திறக்காதுன்றது ஒரு பெரிய அளவுக்கு சந்தேகத்தை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு. அதனால் முதலமைச்சர் வாய் திறக்கணும், வாயை திறந்து சொல்லணும் எதுக்காக சந்திச்சிங்க, 6,000 கோடியில் வந்து தமிழ்நாடு எவ்வளோ கோடி வந்து லஞ்சமாக வாங்குன்றத மக்கள் வந்து கருத்தை அந்த நம்பிக்கை அந்த மக்கள் கருதுகின்ற அந்த கருத்துக்கு அவர்கள் உரிய விளக்கத்தை சொல்ல வேண்டியது ஸ்டாலினுடைய கடமை. ஓகேங்களா?